நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். வாழப்பாடி சாய்பாபா என மக்களால் அழைக்கப்படும் பகவான் நவஸ்ரீ செல்வகுமார் சாமிஜி பேசுகிறேன். எதற்காக இந்த பதிவு? இது ஒரு சிறிய நெடிய பதிவாக அமையலாம். இருந்தாலும் நல் உலக மாற்றத்தை உருவாக்குவதற்காக, நல் சமூகத்தை உருவாக்குவதற்காக, உண்மையிலேயே தனிமனித மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இதை பதிவிடுவதால் நெடிய பதிவாக இருந்தாலும் நன்மையாளர்கள், நல் நோக்கம் கொண்டவர்கள் இந்த பதிவினை மிக ஆழமாக நுட்பமாக கவனியுங்கள். இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நல்லுலகத்தை உருவாக்கக்கூடிய அனைத்து வழிகளும் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். கடந்த 20 வருடங்களாக பக்தி யோகத்திற்காக தமிழ் சீரடி அறக்கட்டளை, தமிழ் சாய்பாபா அறக்கட்டளை எனவும், கர்மயோகிகளுக்கு அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் என்ற அமைப்பையும், சமூக சேவையாற்றுவதற்கு ஆல் கெட் ஆல், ஆல் ஹெல்ப் ஆல் ஃபவுண்டேஷன் என்கின்ற சமூக சேவை அறக்கட்டளையும், ராஜயோகிகளுக்கும் ஞானயோகிகளுக்கும் நிம்மதிக்கலை தியான யோக நல்வாழ்வு மையம் என்ற அறக்கட்டளையும் மிக மிக அமைதியான முறையில் கடந்த 20 வருடங்களாக யாம் செயல்படுத்தி வருகிறோம். கடந்த 20 வருடங்களாக இந்த செயல்படுத்துதலில் யாம் சில அனுபவங்களை பெற்றுள்ளோம். இந்த அனுபவங்கள் உண்மையான நல்லுலக மாற்றத்தை, சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு பயன்படும் என்ற நோக்கில் தற்பொழுது இதை முதல் பதிவாக இடுகிறோம். இந்த பதிவை எனது பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் ஆழமாக கவனியுங்கள். உங்கள் வாழ்வில் இது ஏற்கனவே இதற்கான நுட்பங்கள் மற்றும் நிறைய அனுபவங்கள் தங்களுக்கும் கிடைத்திருக்கும். அதை இணைத்து உண்மையான மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் கைகோர்த்து செல்வதற்கான சரியான சூழல் தற்போது அமைந்துள்ளது. அன்பு, ஆறுதல், நம்பிக்கை, வீரம், விவேகம் இப்படியாக பல்வேறு தளங்களில் நாம் ஆன்மீகத்தை வளர்க்க முடியும். யாம் கடந்த 20 வருடங்களாக செய்து வந்தது ஆறுதலையும் நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்கின்ற ஆன்மீகத்தை அதிகமாக வலியுறுத்தி வந்தோம். அந்த அனுபவத்தில் பக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னவெனில், அனைத்தும் கடவுள் செயல் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள், தங்களுக்கும் துன்பம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள், தன்னை சார்ந்துள்ளவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறார்கள். அன்பு, ஆறுதல், நம்பிக்கை கொடுக்கின்ற ஆன்மீகத்தில் பல சமயம் தமது பொறுப்பை விட்டுவிடுகிறார்கள். தமது அறிவை, ஆற்றலை, சிந்தனையை பயன்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளையும் மாட்டிவிடுகிறார்கள். உண்மைதான், எல்லாம் கடவுள் செயல் என்பது யாருக்கு பொருந்தும் எனில், சிறிது ஆசை கூட, அதாவது பற்றற்ற தன்மையில் ஒரு நபர் இருக்கும் பொழுது, நியாயத்தின் மீது கூட ஆசை இருக்கக்கூடாது, நன்மையின் மீது கூட ஆசை இருக்கக்கூடாது. அவ்வாறு 100% பற்றற்ற தன்மையில் ஒரு நபர் வாழ்வாரே ஆனால் அனைத்தும் கடவுள் செயல் என்பது அந்த கூற்றானது அந்த நபருக்கு மட்டும் பொருந்தும். ஏனெனில் அவர் எந்த ஒரு ஆசையும் அற்ற தன்மையில் உள்ளார். அப்போது துன்பம் ஏற்படினும் சரி, இன்பம் ஏற்படினும் சரி, அனைத்தும் கடவுள் செயல் என்று அவரால், அவர் மனதால், அவர் புத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நன்மைக்கான ஆசையோ அல்லது நியாயமான சிறிது ஆசையோ இருந்தால் கூட அனைத்தும் கடவுள் செயல் என்ற கூற்று இங்கே பொருந்தாது. இதை எனது பக்தர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்திகம், நாத்திகம் என கடவுள் இருக்கின்ற என்று கூறுகிறவர்கள், இல்லாதவர்கள் என்று கூறுகிறவர்கள், பொதுமக்கள் அனைவருமே இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழ்வதன் நோக்கம் என்ன? எதற்காக நாம் இந்த உலகத்தில் வந்தோம்? பல கோடி நூற்றாண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானிகள் இதற்கான விடையை அளித்துள்ளார்கள். தானும் மகிழ்வாக இருந்து பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய உண்மையான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமே மனித வாழ்வின் முதலும் முடிவுமான லட்சியம் என்று
மெய்ஞானிகள் உண்மையை உறக்க உரைத்துள்ளார்கள். அதை நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். நமக்கு ஏற்றார்கள் போல பழமொழியை, நாம் செய்யும் தவறுகளுக்கு ஏற்றார் போல, நமது பொறுப்பற்ற தன்மையை அதற்கு ஏற்றார் போல, நமது மூட நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் அனைத்து கருத்துக்களையும் பயன்படுத்தி கொண்டுள்ளோம். இந்த பிரபஞ்ச நியதி என்னவெனில், ஒரே கோட்பாடை வைத்து, ஒரே ஆயுதத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கும் நன்மை செய்து கொள்ளலாம், இந்த சமூகத்திற்கும் நன்மை செய்யலாம். அதே கோட்பாடு, அதே ஆயுதத்தை வைத்து உங்களுக்கும் நீங்கள் தீங்கிழைத்து கொள்ளலாம், இந்த சமூகத்திற்கும் நீங்கள் தீங்கிழைக்கலாம். இவ்வாறு தான் பிரபஞ்ச நியதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. சற்று ஆழமாக சிந்தியுங்கள். நான் முன்பே கூறினேன் அல்லவா, ஆன்மீகத்தில் அன்பு கொடுக்கின்ற ஆன்மீகம், ஆறுதல் கொடுக்கின்ற ஆன்மீகம், நம்பிக்கை கொடுக்கின்ற ஆன்மீகம், வீரம் கொடுக்கின்ற ஆன்மீகம், விவேகம் கொடுக்கின்ற ஆன்மீகம் என்று 5 வகையான ஆன்மீகங்கள் கொடுக்கலாம். நிறைய மெய்ஞானிகள் என்ன செய்து விட்டார்கள், இந்த அன்பு, ஆறுதல், நம்பிக்கை கொடுக்கின்ற ஆன்மீகத்தோடு நிறுத்திவிட்டார்கள். அதனால் அவர்கள் நன்மையின் நோக்கத்தில் செய்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டவர்கள், அதை எப்படி சொல்ல வேண்டுமெனில், ஒரு ஆசிரியர் சரியான நோக்கத்தில் பாடம் எடுத்தாலும் அனைத்து மாணவர்களும் சரியாக புரிந்து கொள்வதில்லை அல்லவா? அதே போல இந்த நல்ல கருத்துக்களை தனக்கு சாதகமான நேரத்தில் மட்டும் அந்த அன்பையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் செய்து தவறுகளை செய்கின்றார்கள். அநேகமான செயல்களை செய்து கொண்டே அதை நியாயப்படுத்துகிறார்கள். எது உண்மையான நியாயம், எது உண்மையான அநியாயம் என்பதே தெரியாத அளவிற்கு இந்த சமூகம் சீரடைந்து விட்டது. சீர்கேடு அளவுக்கு அதிகமாகிவிட்டது. இப்பொழுது நமக்கு என்ன தேவை? அறிவும் ஆற்றலும் நிரம்பிய, வீரமும் விவேகமும் உடைய, தமது சொந்த வாழ்க்கைக்கும், தமது குடும்ப வாழ்க்கைக்கும், இந்த சமூக வாழ்க்கைக்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும் பொறுப்படுத்தக்கூடிய நபர்களை நாம் உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபர்களை நாம் உருவாக்க வேண்டும். கடந்த 20 வருடங்களாக அன்பு, ஆறுதல், நம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக கொடுத்து அமைதியான ஆன்மீகத்தை நானும் பல்வேறு வகையில் செய்துவிட்டேன். மீண்டும் மீண்டும் நடக்கின்ற தவறு என்னவெனில், தனது தவறை, அறிவையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தாமல் தனது தவறை கர்ம வினைகளின் மீதோ அல்லது பிறரின் மீதோ அல்லது இந்த சமூகத்தின் மீதோ அல்லது இந்த இயற்கையின் மீதோ கடவுளின் மீதோ சுமத்திவிட்டு தனது அறிவையும் ஆற்றலையும் சுதந்திரத்தையும் சரியாக பயன்படுத்தாத, தவறான அறிவை பயன்படுத்தக்கூடிய, சரியான அறிவை பயன்படுத்தாத தவறான அறிவை பயன்படுத்தக்கூடிய பொறுப்பற்ற மனிதர்கள் தான் உருவாகி வருகிறார்கள். இதனால் நொந்து அவர்கள் நூலாகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், மேலும் மேலும் வேதனைப்படுகிறார்கள். அவர்களால் இந்த சமூகத்தில் உள்ள பலம் வாய்ந்த அநியாயம் செய்யும் நபர்களிடம் அவர்களால் மோத முடியவில்லை, அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. ஆகவே இப்போது நம்முடைய தேவை என்னவெனில், வீரமும் விவேகமும் அறிவும் ஆற்றலும் நிரம்பிய, தனது வாழ்க்கைக்கும், தனது குடும்ப வாழ்க்கைக்கும், தனது சமூக வாழ்க்கைக்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும் நன்மையை தரக்கூடிய, பொறுப்படுத்த கொள்ளக்கூடிய நபர்களை நாம் உருவாக்க வேண்டும். எமது அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தில் பல்வேறு விதமான இந்த 20 வருட ஆராய்ச்சிகளின் பயனாக மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நாம் கண்டறிந்துள்ளோம். இந்த பிரபஞ்ச நியதியானது, இறை நீதியானது அல்லது இயற்கை நியதியானது, எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள், இறை சக்தி, கடவுள் சக்தி என்பார்கள். கடவுள் இல்லை என்று வாதிடுபவர்கள் இயற்கை சக்தி என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அனைத்தும் இவர்களது கண்ட்ரோலில் இல்லை, தனது வசத்தில் இல்லை. சிலது நம்மை மீறிய செயல்கள் பல உள்ளன என்று கடவுள் மறுப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இயற்கையை மீறி நாம் சிலவற்றை நாம் செய்ய இயலாது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கென்று ஒரு சுதந்திரம் உள்ளது. அதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் இந்த பிரபஞ்ச நியதி கொடுத்துள்ளது. அப்பொழுது தானும் மகிழ்வாக இருந்தும் பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த உண்மையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வீரமும் விவேகமும் உடைய அந்த ஆன்மீக பாதையை, அந்த வீரமும் விவேகமும் உள்ள அதிகமுடைய மனிதர்களை, பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் உருவாக்குவது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும். வேறு எதனாலும் இயலாது. இதற்காக இப்பொழுது நாம் என்ன செய்துள்ளோம்? ஒவ்வொரு மனிதரும்
ஒரே சமயத்தில் நல்லவராகவும் இருக்க வேண்டும், வல்லவராகவும் இருக்க வேண்டும். இரண்டுமாக இருந்தால் மட்டுமே நாம் நன்மை ஆற்ற இயலும். தீமை செய்யும் நபர்களிடத்திலிருந்து, தீமைகளிடத்திலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளவும் இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே சமயத்தில் நீங்கள் நல்லவராக இருக்கும் பொழுது, வல்லவராக இருக்கும் பொழுது, நீங்கள் வெறும் யாரிடமும் ஏமாறவும் மாட்டீர்கள், பிறரை ஏமாற்றவும் மாட்டீர்கள். நீங்கள் வெறும் நல்லவராக இருந்தால் சூழ்ச்சிமிக்க மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். வெறும் வல்லமை மிக்க மனிதர்கள், உங்களிடத்தில் நல்ல குணங்கள் இல்லையெனில் நீங்கள் பிறரை ஏமாற்றுவீர்கள். ஆனால் இரண்டுமாக நீங்கள் இருந்தால், உண்மையான நல்லதையும் உண்மையான வல்லமையையும் நீங்கள் பெற்றுக்கொண்டால், கற்றுக்கொண்டால், பிறரிடம் நீங்கள் ஏமாறவும் தயாராக இல்லை, பிறரை ஏமாற்றவும் நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் முதலில் நல்லவராக வல்லவராக மாறும் பொழுது முதலில் நன்மை அடையப் போவது நீங்கள்தான். அதன் பிறகு உங்களை சார்ந்த குடும்பம், இந்த சமூகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நல்லவர்களும் நன்மையாளர்களும் நன்மை அடைவார்கள். இது இயல்பாகவே பரவும். இன்று என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகத்தில், இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆழமாக நீங்கள் சிந்தித்து கவனித்தீர்களானால், அரசியல் என்ற பெயரிலும், ஆன்மீகம் என்ற பெயரிலும், நாத்திகம் என்ற பெயரிலும், இன்னும் பல்வேறு கோட்பாடுகளின் பெயரினாலும் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். பிளவுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய நலனுக்காக மட்டும் அநியாய சுயநலம், அது சுயநலம் என்று கூறக்கூடாது. சுயநலம் என்றால் சத்தியமானது தான், அதில் நியாயம் உள்ளது. சிறிது சுயநலமாக இருக்க வேண்டும். ஆனால் அநியாய சுயநலமாக இருந்து கொண்டு அதை வெறும் சுயநலம் என்கின்றார்கள். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள். மக்களை தவறான பாதையில் திசை திருப்பி சென்று கொண்டுள்ளார்கள். தமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே செயல்படுகிறார்கள். அனைவரையும் நான் கூறவில்லை. ஆனால் 190% மேல் இன்று அனைத்து துறைகளிலும் போலிகள் வந்துவிட்டன, தவறானவர்கள் வந்துவிட்டார்கள். முக்கியமாக அரசியலிலும், ஆன்மீகத்திலும், நாத்திகத்திலும் வந்துவிட்டார்கள் என்றது நிதர்சனமான உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கசப்பான உண்மையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதற்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வுதான் உள்ளது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கலாம், நாத்திகவாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள். உங்களை நீங்கள் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கும் நன்மையை தரும். உங்களை சார்ந்த இந்த குடும்பம், சமூகம், உலகத்திற்கும் இயல்பாகவே அந்த நன்மையானது பரவிவிடும். வரும் தலைமுறையானது, தங்களுடைய தலைமுறையானது சந்தோஷமான நல்ல சமூகத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள். அதை கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மிடத்தில் உள்ளது. அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள், ஆத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆத்திகவாதிகள் அல்லது ஆன்மீகவாதிகள், நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள், மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள், தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள். இதேபோல் நாம் கடந்த 20 வருடங்களாக அமைதியான முறையில் ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராக வல்லவராக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தோம். அவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம். ஒரே சமயத்தில் நீங்கள் நல்லவராக வல்லவராக இருந்தால் நீங்கள் நவவாதிகள். ஆனால் இப்பொழுது அமைதியான முறையை விட்டுவிட்டு அதிரடியும் கொஞ்சம் புகுத்த வேண்டி உள்ளது. அதிரடியும் அமைதியும் இணைந்த பாதையில் நாம் நவவாதிகளை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். ஆகவே தற்பொழுது அந்த நவவாதிகளை, ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் நவவாதிகளை உலகில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வீரமும் விவேகமும், அதாவது அதிரடியும் அமைதியும் இணைந்த ஆன்மீகத்தை இனி நாம் செய்ய உள்ளோம். ஆன்மீகம் என்று கூட கூற வேண்டுமானால் நவவாதிகளை நாம் உருவாக்குவது ஒரு புதிய கோட்பாடாக வைத்துக்கொள்வோம். சற்று ஆழமாக சிந்தியுங்கள். நீங்கள் கடவுள் மறுப்பாளராக இருங்கள், கடவுளை கும்பிடுபவர்களாக இருங்கள், யாராக வேண்டுமானாலும் இருங்கள். நல்லவராக வல்லவராக நீங்கள் மாறினால் அனைவருக்கும் நன்மை அளிக்கும், இந்த உலகத்திற்கும் நன்மை கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனம், மொழி, நாடு, ஜாதி, மதம், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கோட்பாடு நல்லவர் வல்லவர் கோட்பாடு, நவவாதிகள் கோட்பாடு. இதை நாங்கள் நவயிசம் என அழைக்கிறோம். சோசலிசம், கம்யூனிசம், இந்துயிசம், முஸ்லீம்சம், கிறிஸ்டினிசம், எத்தனை இசங்கள் உள்ளன. இசம் என்றால் பாதை. இந்த நவயிச கோட்பாட்டை நாம் உலகம் முழுவதும் வளர்க்க வேண்டும். நாம் ஃபஸ்ட்டு நவவாதிகளாக நவயிச கோட்பாட்டை யார் வழிப்படுத்தி செயல்படுத்துகிறார்களோ, யார் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கப் போகிறோம். இப்படி வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம். கடவுளை கும்பிடுபவர்கள் ஆன்மீக நவவாதிகள் என கூறிக்கொள்ளுங்கள்.
கடவுளை கும்பிடாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், நாத்திக நவவாதிகளாக இருக்கட்டும், அரசியல் நவவாதிகள், அனைத்து துறைகளிலும் நாம் நவவாதிகளை உருவாக்க வேண்டும். ஆன்மீக துறையிலையும் சரி, அரசியல் துறையிலையும் சரி, நாத்திக துறையிலையும் சரி, எந்த வியாபாரத்துறையிலையும் சரி, அனைத்து துறையிலையுமே நாம் நவவாதிகளை, ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் நவவாதிகளை நாம் உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்குவது மட்டுமே வரும் தலைமுறைக்கும் நமது தலைமுறைக்கும் ஒரு நிம்மதியான நல்ல சமூக மாற்றத்தை, நல் வாழ்க்கையை கொடுக்கும். வேறு வழியே கிடையாது. இந்த நவவாதிகளை உருவாக்குவதற்கு நான் கூறினேன் அல்லவா, அதிரடியும் அமைதியும் இணைந்த பாதையில் இனி செயல்பட போகிறோம். இதற்காக பிரம்மாண்டமாக பன்முக பரிமாண தன்மையில் நாம் செயல்படுகிறோம் என்று கூறினோம் அல்லவா. 108 ஏக்கர் அளவில் தமிழ் சீரடி கோவில் மற்றும் அதிலேயே நிம்மதிக்கலை ஆசிரமம், அதிலேயே அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம். 108 3ஆக பிரித்தீர்களானால் 36 ஏக்கர் 36 ஏக்கர் வரும். 36 ஏக்கரில் தமிழ் சீரடி கோவில் பக்தி யோகத்திற்காக, இன்னொரு 36 ஏக்கரில் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் இந்த நவவாதிகளை உருவாக்குவதற்காக, நவேச கோட்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக, நிம்மதிக்கலை தியான யோக நல்வாழ்வு 8 வகை ஆரோக்கியங்களான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், புத்தி ஆரோக்கியம், சக்தி ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆரோக்கியம், அன்பு ஆரோக்கியம், அமைதி ஆரோக்கியம், இந்த 8 வகை ஆரோக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நிம்மதிக்கலை ஆசிரமம், தியான யோக நல்வாழ்வு மையம், இவை அனைத்தையும் செயல்படுவதற்காக வாழப்பாடி அருகே, சேலம் மாவட்டம், தமிழ்நாடு வாழப்பாடி அருகே 108 ஏக்கரில் தமிழ் சீரடி என்ற கோவிலை நிம்மதிக்கலை ஆசிரமத்தோடு இணைத்து யாம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இதுவரை அமைதியாக சென்றதால், பெரிதாக எதுவும் விளம்பரம் செய்யாமல் சென்றதால் ஓரளவு செய்துள்ளோம். மெதுவாகத்தான் இதனுடைய வளர்ச்சி சென்று கொண்டுள்ளது. ஆனால் இப்போது காலத்தின் கட்டாயம் நாம் மிக மிக விரைவாக இந்த நல்லவர் வல்லவர்களை, நவவாதிகளை, நவேச கோட்பாட்டை நாம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நாம் பிரம்மாண்டப்படுத்தி செயலாற்றினால் மட்டுமே நாம் செயல்பட இயலும். தற்பொழுது முதல் முயற்சியாக இந்த 108 ஏக்கர் புண்ணிய நிலத்தை வாங்குவதற்காக, அதாவது நிம்மதிக்கலை ஆசிரமத்தையும் தமிழ் சீரடி கோயிலையும் நவவாதிகளை உருவாக்கும் அகில உலக நல்லவர் வல்லவர் வைக்க அலுவலகத்தையும் உருவாக்குவதற்காக, அந்த 108 ஏக்கர் வாங்குவதற்காக சிஸ்டமேட்டிக்காக அறக்கட்டளைகள் பதிவு செய்துள்ளோம். அந்த அறக்கட்டளைகள் மேலும் சமூக சேவை ஆற்றுவதற்கும் ஆல் கெட் ஆல், ஆல் ஹெல்ப் ஆல் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, அந்த விங்கிலும் நாம் செயல்பட்டு கொண்டுள்ளோம். ஆகவே இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், இந்த பதிவை பார்ப்பவர்கள், இதுதான் எனது இதுவரை வீடியோவில் இந்த பதிவில் நான் பேசியது இல்லை. முதல் முறையாக இனி நிறைய வாரம் ஒரு முறையாவது உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அமைதியான முறையில் ஆன்மீகத்தை சென்று நடத்திவிடலாம், பேசாத ஆன்மீகத்தையே நாம் நடத்திவிடலாம். அமைதியான முறையில் இவ்வாறு தான் நான் நினைத்திருந்தோம். ஆனால் காலத்தின் கட்டாயம், மக்களின் தேவை, மக்களின் வேதனை என்னை பேச வைத்துள்ளது. உண்மையான நல்லவர்கள் வேதனைப்படக்கூடாது. நல்லவர்கள் நீங்கள் உங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக உண்மையான நல்லவை எது, உண்மையான வல்லமை எது, இது போன்ற நுட்பங்களை எல்லாம் நாம் சிறிதாக கூறப்போகிறோம். ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் கூறி இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். உண்மையான நல்லது என்பது என்னவெனில், நியாயமான செயல் என்பது என்னவெனில், ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால், ஒரு முடிவெடுத்து செய்தால், தனக்கும் நன்மை தரக்கூடியதாக அந்த செயல் இருக்க வேண்டும். தன்னை சார்ந்த குடும்பத்தில் உள்ள நல்லவர்களுக்கும், சமூகத்தில் உள்ள நல்லவர்களுக்கும், உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கும், நன்மைகளுக்கும், இயற்கைக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அந்த செயல் உண்மையான நியாயமான செயல். இதில் ஒரு விஷயத்திற்கு நன்மை இல்லை எனில் கூட அது அநியாயமான செயல்தான். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அநியாயத்தையே நியாயம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை தருகிறதா, உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள், சமூகத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள நல்லவர்களுக்கு நன்மை அளிக்கிறதா, சமூகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு நன்மை அளிக்கிறதா, இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு நன்மை அளிக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த செயலை நீங்கள் புரிய வேண்டும். அதுவே உண்மையான நியாயமான சத்திய செயல். அதேமாதிரி உண்மையான வல்லமை என்றால் என்னவென்று இங்கே பலருக்கு புரியவில்லை. இன்று இருக்கும் வல்லமை என்னவெனில், ஏமாந்து யாராவது பயப்படுகிற மாதிரி இருக்கிறவர்களை மிரட்டுகிறோம், அவர்களை நமது வலிமை கொண்டு அடக்குகிறோம்.
ஆனால் வலிமையானவர்கள் நம்மை மிரட்டினால் நாம் அவர்களுக்கு பயப்படுகிறோம். இதற்கு பெயர் வீரமா? இதற்கு பெயர் வல்லமையா? இது உண்மையான வல்லமையே கிடையாது. உலகமே சுவாமி விவேகானந்தர் கூறியதை போல, உலகமே எதிர்த்து நின்றாலும் நீங்கள் நிராயுதபாணியாக ஒரு பக்கம் நின்றாலும், நீங்கள் என்ன கொள்கையில் என்ன கோட்பாட்டில் நிற்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய, அதை பேசக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உடையதான் உண்மையான வல்லமை. எப்பொழுது அந்த ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கும்? உலகமே எதிர்த்து ஒரு பக்கம் நிற்கின்றது, நிராயுதபாணியாக தனிமைப்பட்டு நிற்கின்றீர்கள், ஆயுதம் எதுவும் இல்லாமல். எப்படி கிடைக்கும்? நீங்கள் நேர்மையின் பாதையில் நல்லவராக வல்லவராக செல்லும்போது மட்டுமே அந்த உண்மையான தைரியம் கிடைக்கும். அப்போ உண்மையான நல்லது என்னவென்றும் உண்மையான வல்லமை என்ன என்பதும் அதனுடைய மதிப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மதிப்பை இனி வாரம் ஒரு முறையாவது நான் யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நமது சேனல் தமிழிலும் உள்ளது, ஆங்கிலத்திலும் உள்ளது. நிம்மதி கலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிம்மதி கலை, NIMMATHI, நிம்மதி KALAI, ஆங்கிலத்தில் நிம்மதி கலை யூடியூப் சேனல், தமிழில் நிம்மதி கலை, இரண்டிலுமே உள்ளது. இனி வாரம் ஒரு பதிவு உண்மையான நல் மாற்றத்தை, தனி சமூகத்தை, நல்லவர்களாகிய உங்களை வலிமையாக்க உதவும் அனைத்து கருத்துக்களையும் இனி பகிரப் போகிறோம். 2027 மகான்களில் உயர்ந்த மிகச்சிறந்த மகானான ஷிரடி சாய்பாபா அவர்களின் 108வது ஜீவசமாதி வர உள்ளது. அந்த 2026-27 17/5/2027 இந்த தமிழ் ஷிரடி கோயில் நிம்மதி கலை ஆசிரமம், அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் நவவாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த அலுவலகம், 108 ஏக்கர் கோயிலானது கும்பாபிஷேகத்திற்கு திட்டமிட்டுள்ளோம். தற்போது அந்த புண்ணிய நிலத்தை வாழப்பாடி அருகே வாங்குவதற்காக அறக்கட்டளைகள் பதிவு செய்து டொனேஷன் நன்கொடைகள் வாங்கி கொண்டுள்ளோம். 108, 1008, 10,008 என உங்களால் இயன்றதை நீங்கள் அனுப்பலாம். மேலும் இந்த 108 ஏக்கர் பிரம்மாண்ட கோயிலில் ஆசிரமத்தில் ஆயுட்கால உறுப்பினராக லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பாக தாங்கள் இணைய விரும்பினால் ரூ. 5000 கட்டினால் போதுமானது. நீங்கள் ஆயுட்கால உறுப்பினராக வருவீர்கள். நீங்கள் ஆயுட்கால உறுப்பினராக வருவதை என்ன பயன் என்று கேட்டீர்களானால், மிகப்பெரிய ஒரு புண்ணிய நல்வுலக மாற்றத்திற்கு உங்கள் பணம் பயன்படுகிறது, உங்கள் நன்கொடை பயன்படுகிறது. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு அர்ச்சனை, அபிஷேகம், பூஜை, ஆராதனை, இயற்கை மருத்துவங்கள், தங்கும் அறைகள், தியான வகுப்பு, யோகா வகுப்பு, மூச்சு பயிற்சி போன்ற நுட்பமான கலைகளை கற்றக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு தள்ளுபடி டிஸ்கவுண்ட் உண்டு. மிக சிறந்த ஒரு புண்ணியமான காரியத்திற்கு உங்களது இந்த 5000 நன்கொடையானது ஆயுட்கால உறுப்பினராக உங்களுக்கு பயன்படும், இந்த சமூகத்திற்கும் பயன்படும். எனவே மிக மிக விரைவாக இதுவரை நாம் அமைதியான முறையில் சென்று கொண்டுள்ளோம். தேவையான அளவு இந்த 108 ஏக்கர் வாங்குகிற அளவுக்கு இன்னும் நன்கொடைகள் இணையவில்லை, சேரவில்லை. இனி இதை நாம் விரைவுபடுத்த உள்ளோம். இந்த பதிவை, இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் உங்களது வாட்ஸ்அப் குழுவில், சோசியல் மீடியாக்களில் உங்களது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் உங்களால் இயன்ற அளவு பகிர துவங்குங்கள். தொடர்ந்து இனி பதிவுகள் வரும். நல்லவர்களை வலிமையாக்கக்கூடிய, நவவாதிகளை உருவாக்கக்கூடிய, ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கக்கூடிய அனைத்து நுட்பங்களும் அதில் பகிரப்படும். மிக விரைவாக இந்த 108 ஏக்கர் புண்ணிய நிலத்தை வாங்கி நாம் அந்த தலைமை அலுவலகமாக, நவவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமை அலுவலகமாக, இது இனம், மொழி, நாடு, ஜாதி, மதம், அரசியல் கடந்து இந்த உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. நன்மையாளர்களும் நல்லவர்களும் நன்றாக வாழ வைக்கக்கூடிய கோட்பாடு, தீயவர்களும் தீமைகளும் அஞ்சக்கூடிய கோட்பாடு. நீங்கள் நல்லவராக வல்லவராக மாறிவிட்டீர்களேயானால் உங்கள் மகாபாரதத்தில் நீங்கள் அர்ஜுனாக ரெடியாகி விடுவீர்கள், தயாராகி விடுவீர்கள். நீங்கள் அர்ஜுனாக இருக்கும் பொழுது இந்த இறை சக்தியும் இயற்கை சக்தியும் உங்களுக்கு உதவி உங்களது நியாயத்தை, தர்மத்தை நிலைநிறுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள். உங்களுடைய மகாபாரதத்தில் நீங்கள் அர்ஜுனாக மாறினால் மட்டுமே உண்மையான நிம்மதி என்றால் என்ன, உண்மையான ஆனந்தம் என்றால் என்ன, நாம் எதற்காக இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறோம் என்ற உண்மைகளெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தீமையாளர்களும் தீயது செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே பலமாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நல்லவர்களிடத்தில் நாம் ஒற்றுமை குறைவாக உள்ளது. இதை நாம் பலப்படுத்த வேண்டும். நல்லவர்களின் வலிமையை மேலும் மேலும் பெருக்க வேண்டும்.
இந்த புத்திசாலித்தனத்தை நமக்கு இறைசக்தி, இந்த இயற்கை நீதி, பிரபஞ்ச நீதி அளித்த அறிவையும் ஆற்றலையும் முழுமையாக நாம் உபயோகப்படுத்தி இந்த நல்லவர் வல்லவர்களை வலிமையாக்கி, இவர்களை ஒற்றுமையாக்கி, தீய செயல் செய்து கொண்டிருக்கிற தீயவர்களையும், தீய குணங்கள் மேலோங்கியவர்களையும், தீமைகளையும் வேறறுக்க வேண்டும். நல்ல செயல் செய்து கொண்டிருக்கிற நல்லவர்களையும், நல்ல குணம் உள்ளவர்களையும், நன்மைகளையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும். இந்த கோட்பாடுக்காக மட்டுமே இனி நமது இயக்கம், நமது ஆன்மீக இயக்கமாகட்டும், சமூக சேவை இயக்கமாகட்டும், எல்லா அமைப்புகளும் அதிரடி அதிகமாகவும், அமைதிப்பாதை குறைவாகவும், வீரமாகவும், விவேகமாகவும் இனி விரைவாக செயல்படும் என்பதை இந்த முதல் பதிவின் மூலம், யூடியூப் சேனல் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எமது அறக்கட்டளைகளை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களது செல்ஃபோன் பதிவு எண்களையும் குறிக்கிறோம். மொபைல் நம்பர்களை நோட் செய்து கொள்ளுங்கள். 88 83 60 83 60 888 360 8370. இன்னொரு நம்பரையும் கூறுகிறோம். 93 625 111 60. 93 625 111 60. 2 நம்பர்கள் அலைபேசி எண்கள் கொடுத்துள்ளேன். மீண்டும் இன்னொரு எண்ணையும் குறித்து கொள்ளுங்கள். 888 360 8360. 88 83 60 83 60. இந்த 3 அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டால் எமது தமிழ் சீரடி அறக்கட்டளை மற்றும் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம், நிம்மதிக்கலை தியான யோக நல்வாழ்வு மையம், எமது அறக்கட்டளை தன்னார்வ தொண்டர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி நன்கொடை அளிப்பது, எப்படி தொடர்பு கொள்வது போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நவவாதிகள் மட்டுமே இனி உலகிற்கு தேவை. நமக்கும் தேவை, நாட்டிற்கும் தேவை, இந்த உலகிற்கும் தேவை. ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கக்கூடிய நவவாதிகளால் மட்டுமே இந்த உலகில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த நவவாதிகளுடைய, இந்த நல்லவர் வல்லவர்களை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பை தாலுகா வாரியாக, மாவட்ட வாரியாக, நாடு வாரியாக, மாநில வாரியாக கொண்டு செல்வதற்காக தற்பொழுது உலகம் முழுவதும் கோஆர்டினேட்டர்ஸ், அதாவது குழு இணைப்பாளர்களை நாம் இணைத்து கொண்டுள்ளோம். குழு இணைப்பாளர்கள் தங்களது விவரங்களை நான் கூறிய அந்த அலைபேசி எண்களிலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது தன்வார்வ தொண்டர்கள் உங்களிடம் அதற்கான விளக்கத்தை அளிப்பார்கள். மிக விரைவாக இந்த பணியை செய்து நவவாதிகள் உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாமும் நமது தலைமுறை, நமது அறக்கட்டளை, நமது வரும் தலைமுறை, நமது மகன், மகள், பேத்தி, பேரன் போன்ற அனைவருமே நிம்மதியாக வாழ முடியும். மீண்டும் கூறுகிறேன், எமது நோக்கம், முழுமையான நோக்கம், நல்லது செய்து கொண்டிருக்கிற நல்லவர்களையும், நல்ல குணம் மேலோங்கியவர்களையும், நன்மைகளையும் பாதுகாத்து நன்றாக வாழ வைக்க வேண்டும். தீய செயல் செய்து கொண்டிருக்கிற தீயவர்களையும், தீய குணம் மேலானவர்களையும், தீமைகளையும் வேறறுக்க வேண்டும். இந்த தூய்மையான கோட்பாடுகளால் மட்டுமே இந்த உலகத்தை உய்வித்து நல்லவர்கள் நன்றாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள இயலும். ஆகவே இன்று இந்த சோசியல் மீடியா இருக்கின்ற இந்த அற்புதமான வேளையில் உங்களால் எவ்வளவு இயன்றளவு இந்த வீடியோக்களை பகிர முடியுமோ பகிருங்கள். நாங்கள் தங்களுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தங்களுக்கு அனுப்பும் அனைத்து செய்திகளையும், குறுஞ்செய்திகளையும், வீடியோக்களையும் முடிந்த அளவு தினமும் ஒரு 30 நிமிடம் ஸ்பெண்ட் செய்து அனைவருக்கும் அனுப்புங்கள். இந்த யுக மாற்றத்தை நிச்சயம் நாம் உருவாக்குவோம். பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்டர்டாமஸ் கூறியது போல 2028 உலகையே நன்மையின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அற்புதமான கோட்பாடு உலகை ஆளும் என்று அவர் தனது தீர்க்க தரிசனத்தில் எழுதியுள்ளார். அது இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடு தான். இந்த நவவாதிகள் நவேச கோட்பாடு தான். அந்த நவேச நல்லவர் வல்லவர் கோட்பாடு உலகையே ஆளும். நமது நவவாதிகள் உலகம் முழுவதும் உருவாகி விடுவார்கள்.
நன்மைக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நன்மைக்கு மட்டுமே நாம் ஆதரவானவர்கள், தீமைக்கு எதிரானவர்கள். மற்றபடி வேறு எந்த இயக்கங்களுக்கோ கட்சிகளுக்கோ மதங்களுக்கோ எதற்கும் நாங்கள் ஆதரவானவர்களும் கிடையாது, எதிரானவர்களும் கிடையாது. நவவாதிகளாகிய நாம் நன்மைக்கு மட்டுமே ஆதரவானவர்கள், தீமைக்கு எதிரானவர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். இளைய தலைமுறையே, சரியான நேரம், சரியான தருணம், சரியான காலம் நமக்கு வந்துவிட்டது. இந்த ஆன்லைன் யுகத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அனைத்து மொழிகளிலும் இந்த கருத்தை கொண்டு சேர்ந்து இந்த நவயச கோட்பாடை நவவாதிகளாக நாம் மாற்றக்கூடிய அந்த நவயச கோட்பாட்டை உலகால வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நன்றாக இருக்க முடியும். நல்லவர்களாகிய நாமும் நன்றாக இருக்க முடியும். நல்லவர்களாக உள்ள நமது குடும்ப உறுப்பினர்கள், சமூக உறுப்பினர்கள், உலக உறுப்பினர்கள் நன்றாக வாழ முடியும். நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.